நீட்டுடைய ஒழுங்கினத்தை எதிர்த்து போராடுவது என்பது ஒன்று, நீட் என்பதே ஒழுங்கினம்தான் அப்படின்னு சொல்லி நீட்டு வேண்டாம்னு சொல்றது இன்னொன்று. நான் நீட்டே ஒழுங்கினம்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுடைய போராட்டம் துவங்குறது வந்து நீட்டுடைய ஒழுங்கினம் போகணுங்கிறது மெயின் எய்மா இருந்தது. ஆனால் போராட்டம் முடிகிற சமயத்தில் இந்த மந்திரி ராஜினாமா பண்ணுங்கிறது மெயின் எய்மா போயிடுச்சு. ஒரு மந்திரி ராஜினாமா பண்ணார், இன்னொரு மந்திரி வந்திருக்காரு. அவரை பற்றின ரிப்போர்ட் என்ன, இவரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாணவருடைய போராட்டத்தை இவங்க ஹேண்டில் பண்ணதே ரொம்ப தப்பு. போலீஸ்காரங்களை வச்சு பெல்லட்லாம் வச்சு சுட்டிருக்காங்க, அடுத்து தடியடி நடத்திருக்காங்க. ஆண் காவலர்கள் பெண்களை வந்து தாக்கியிருக்காங்கலாம் கம்ப்ளைண்ட் வருது. இது எல்லாத்தையும் பற்றி விசாரிக்கிறதுக்கு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கே அமைச்சர் வந்து ரெடியா இல்லை. இப்போ நானும் மெடிக்கல் காலேஜில் சேர்க்கறதுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டேன், நீங்களும் ஆயிட்டீங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கு வசதி கிடையாது, எங்கள் அப்பா பணக்காரர். நான் வந்து 30 லட்ச ரூபா கூட ஜாயின் பண்ணிடுவேன், உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் நீட்டு எதை அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு? இது வரைக்கும் கள்ளத்தனமாக அவங்க கேபிடேஷன் ஃபீ இல்லாமல் இல்லை லெஜிட்டிமேட்டாக நீங்கள் ஃபீஸை கூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இப்போ நீட்டை கொண்டாடுறாங்க. யுனைடெட் ஜென்சி நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் விஷா. வணக்கம். ஒரு மினிஸ்டர், அதுவும் பாஜக அரசோட ஒரு மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணுற அளவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் எதனுடைய அழுத்தமாக இருக்கும்? மாணவர்கள் போராட்டத்துடைய கோரிக்கையை ஏற்று தான் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அதுவும் மோடி அரசு அப்படிங்கிறது. இல்லைங்க, மாணவர்கள் இளைஞர்கள் வந்து அவங்க போராட்டத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட லாபம், வேற ஒரு அரசியல் போராட்டமாக இருக்கட்டும், யூனியன் லேபர் யூனியன் போராட்டமாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த இளைஞர்கள் போராடும் போது அது மாதிரி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது, எந்த தன்னலமும் கிடையாது. இது புதுசு கிடையாது. 1974 நினைக்கிறேன், அந்நேரம் குஜராத்தில் இது மாதிரி ஒரு மாணவர் போராட்டம். நான் ஒரு ஸ்டூடெண்ட் நேரம் குஜராத்தில் வந்து மாணவர் போராட்டம் நடந்துச்சு. அப்போ எங்கள் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது நான் சொன்னேன், முதல்ல எல்லாருக்கும் தெரியணும், இந்தியா டஸ் நாட் பிலாங் ஒன்லி டு ஓல்டு பீப்புள். இந்திய நாடு வந்து முதியவர்களுக்கு மட்டும், வயதானவர்களுக்கு மட்டும் சொந்தமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் ஒரு சின்ன கவிதை கூட எழுதி நான் சர்க்குலேட் பண்ணேன். இந்திய நாடு இளையவர் நாடு, அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை, அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை, வெல்க போராட்டம் வெல்க குருட்சேத்திரம் அப்படின்னு சொல்லி அந்நேரம் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க தன்னலம் இல்லாமல் போராடுறாங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் போராட்டத்துடைய தன்மை, எதுக்காக போராடுறதை பற்றி தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதும் ஈக்குவலாக முக்கியம். இப்போ 2 விஷயம் சொல்கிறேன். ஒரு மாலை முரசு வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க, கலந்தாய்வு மாதிரி கூட்டம் நடத்தினாங்க. விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு வர்றாருங்கிற பற்றி கூட்டம் நடத்திட்டு இருந்தபோது அங்கே நிறைய அவருடைய விஜய் சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. பேச்சு, கூச்சல், ஆர்ப்பாட்டம், அது குழப்பம் இல்லை, உற்சாகத்தை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், நீங்கள் விஜய் ஆதரவாளராக இருக்கக்கூடாதுன்னு யாருமே உங்களை சொல்ல முடியாது. நீங்கள் ஓட்டு போடுறவங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிற முழு உரிமையும் உங்களுக்கு உண்டு. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து எதை யோசிக்கணும், நாங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ குறிப்பிட்ட கட்சிக்கோ நாங்கள் வாக்களித்தோம் என்றால் உங்களுக்கு சுயநலம் கிடையாது. ஆனால் இந்த மாநிலத்துக்கு அதனால என்ன நன்மை வரும், இப்போ உள்ளதுல என்ன மாறுதல் வரும், எங்களுக்கு இந்த மாநிலத்தின் எதிர்காலமாக இருக்கிற எங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்கள் இல்லை, எங்களுடைய குடும்பத்திற்கு, இளைஞர்களுக்கு என்ன செய்ய போறாங்க, அதை பற்றி தலைவர் வந்து தெளிவாக சொல்ல போறாரா, இதெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜென்சி போராட்டத்தை வந்து எடுத்துங்க. இதுல ஜந்தர் மந்தர்ல நீட்டுங்கிறதுல வந்து பல கோளாறுகள் வந்து இருக்கு, பல கோளாறுகள். இப்போ முதல்ல ஆரம்பிச்ச போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நாடு முழுக்க ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் கொண்டு வருவது நல்லது தானே, அதை ஏன் அப்ஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. நீட்டு முதல்ல வந்த போது அதை முழுக்க எதிர்த்தது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். ஏன்னா அவங்க கேபிடேஷன் ஃபீலாம் வாங்கிட்டுறாங்க, அதெல்லாம் நின்று போயிருமோங்கிற பயத்துல. ஆனால் நீட்டு எதை அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு? இது வரைக்கும் கள்ளத்தனமாக வாங்கின கேபிடேஷன் ஃபீ இல்லாமல் இல்லை லெஜிட்டிமேட்டாக நீங்கள் ஃபீஸை கூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த தனியார் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியுமே நீட்டை எதுக்கலை.
சரி நீட்டில் என்ன நடந்திருக்கு? இப்போ ஒன்று வந்து இந்த மாணவர்கள் போராடினது வந்து நீட்டில் நடக்கிற ஒழுங்கின்மை, இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகுறது. அப்போ இப்போ நீங்கள் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு சாதாரண வில்லேஜில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து 80 மார்க் வாங்குற கெப்பாசிட்டி இருக்கும், சரி 65 மார்க் வாங்குற கெப்பாசிட்டி இருக்கும். எனக்கு 40 மார்க் வாங்குற கெப்பாசிட்டி தான் இருக்கும். எனக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா நான் 75 வாங்கிடுவேன், நீங்கள் 60லேயே நிற்பீங்க. அப்போ உங்களுடைய இதுக்கு வந்து படித்ததுக்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ இது மாதிரிப்பட்ட ஒழுங்கினங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஃபண்டமெண்டலி சம்திங் இஸ் ராங். ஏதோ ஒரு திட்டம் போட்டு சில குடும்பங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, லீக் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க இப்போ உள்ள இருக்கிற சில பேர் வந்து உதவுறாங்க. இன்வெஸ்டிகேஷனை பற்றி பொறுத்த மட்டும் இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கூட அதுதான் சொல்லியிருக்கு, உள்ளே இருந்தவங்களே வந்து ஹெல்ப் பண்ணாங்க சில பேருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் எதிர்த்து இவங்க வந்து போராடினாங்க. ஆனால் நீட்டில் வந்து இன்னொன்று இருக்குது. அதாவது நீட்டுடைய ஒழுங்கினத்தை எதிர்த்து போராடுவது என்பது ஒன்று, நீட்டு என்பதே ஒழுங்கினம்தான் அப்படின்னு சொல்லி நீட்டு வேண்டாம்னு சொல்கிறது இன்னொன்று. நான் நீட்டே ஒழுங்கினம்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இந்த இதில் வந்து இப்போ தான் சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் மெம்பராக இருந்த என்னுடைய இவங்க சிநேகிதி ஒருத்தங்க, அவங்க கூட லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நேரம் அவங்ககிட்ட கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டேன். யூபிஎஸ்சியில் வந்து 600 போஸ்ட் இருக்குன்னு சொல்லி வைங்க. 600 போஸ்ட் இருக்குன்னா இப்போ ப்ரிலிமினரின்னு சொல்லி ஒன்று இருக்குது, 3 ஸ்டேஜ் இருக்குது இந்த யூபிஎஸ்சியில் ஜெயிக்கிறதுக்கு. ப்ரிலிமினரி, அடுத்து வந்து மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் வைவா ஓசி இன்டர்வியூ. இந்த ப்ரிலிமினரிக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி யார் வேணாலும் அப்படி எலிஜிபிள் உள்ளாங்க. கிராஜுவேட்டாக இருக்கணும், இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும். 6 லட்சம் பேர் கூட அப்ளை பண்ணுறாங்க. மொத்தம் ஏறக்குறைய 600 போஸ்ட் இருக்குது, 6 லட்சம் பேர் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த 6 லட்சம் பேரில் இவங்க சூஸ் பண்ணுறது எத்தனை பேர் சூஸ் பண்ணுறாங்க? எத்தனை போஸ்ட் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு அல்லது 12 மடங்கு. அப்போ 600 போஸ்ட் இருந்ததுன்னா அந்த 6 லட்சம் பேரில் சூஸ் ஆகிறது வந்து 6000லேருந்து 7200 தான் மெயின் எக்ஸாம் இருக்குது. இந்த மெயின் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஏறக்குறைய 2.5 to 3 மேக்ஸிமம். அப்போ 600 பேர் போஸ்ட் வேணும்னா நீங்கள் 1500லேருந்து 1800 பேரை இன்டர்வியூ கூப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து 600 பேருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். இப்போ எம்பிபிஎஸ்சில் வந்து இவங்க நீட் எக்ஸாம் நடத்துகிறாங்கல்ல, இதில் வந்து ஒரு 30,000 சீட் இருக்குன்னு வச்சுக்கோம். இது நான் தோராயமாக சொல்கிறேன். 30,000 சீட் இருக்குன்னா இவங்க பரீட்சையில் வந்து எத்தனை பேரை சூஸ் பண்ணணும்? ஒரு 35,000 பேரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் சேராமல் போயிடுவாங்க, இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் சேராமல் போயிடுவாங்க. இவங்க எத்தனை பேரை சூஸ் பண்ணுறாங்க? 3 லட்சம் பேரை சூஸ் பண்ணுறாங்க. அதாவது 10 மடங்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல மடங்கு, 7 மடங்கு 8 மடங்கு சூஸ் பண்ணுறாங்க. சரி, சூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? இத்தனை பேரும் நீட்டில் வந்து பாஸ் ஆகிட்டு எலிஜிபிள் டு தே ஹவ் குவாலிஃபைடு, அவங்க வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கான தகுதியை வந்து நாங்கள் நீட் மூலம் அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மார்க் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறவர், உங்களுக்கு வந்து 85% வாங்கியிருக்கீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு 42%, நான் அவ்வளோ தூரத்தை எனக்கு செலுத்தினது கிடையாது, 42% வாங்க, நானும் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 லட்சம் பேரில் உங்களை மாதிரி ஆளுங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 6000 பேர் இருப்பீங்க, அல்லது 5000 பேர், 4000 பேர், 3000 பேர், இவ்வளோதான் இருப்பீங்க. என்னை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நானும் மெடிக்கல் காலேஜில் சேர்க்கறதுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டேன், நீங்களும் ஆகிட்டீங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கு வசதி கிடையாது, எங்கள் அப்பா பணக்காரர். நான் வந்து 30 லட்ச ரூபா கூட ஜாயின் பண்ணிடுவேன், உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. இது எந்த விதத்தில் நியாயம்? இது அப்போ நீட்டுடைய அடிப்படையே தவறு. இந்த மாதிரி இது இன்னொன்று வந்து என்ன, இந்த நாமக்கல்லில் வந்து ஒரு பெரிய வியாதி இருந்தது தமிழ்நாட்டில். அவங்க தான் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் நடத்துவாங்க, நடத்தி தான் இந்த எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால தான் கலந்தாய்வு வேண்டாம், +2 மார்க்கை வச்சே கொடுத்துருவோன்னு சொல்லி ஒரு ஆட்சி வந்து இங்கே முடிவு பண்ணாங்க. அது மாதிரி இன்றைக்கி ஜெய்ப்பூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெரிய பெரிய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரைனிங் சென்டர்ஸில் ஃபீஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. 25 லட்சம் 30 லட்சம்லாம் உங்களால் கொடுக்க முடியாது, என்னால் கொடுக்க, எங்கள் அப்பாவால் கொடுக்க முடியும். நான் போய் அங்கே படித்து பாஸ் பண்ணேன். அப்போது இன்றைக்கி நீட்டில் வந்து பாஸ் பண்ணுறவங்கள 100க்கு 70 பேர் 80 பேர் வந்து வசதியான குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க தான். அப்போது குவாலிட்டி, இது பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் நேஷனலி வந்து ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் அடிபட்டு போச்சு. இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இப்போ நீட்டை கொண்டாடுறாங்க. ஏன்னா பிஜி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டடீஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் உண்டு, போஸ்ட் பிஜி. அதுக்கு வந்து சில ப்ரைவேட் காலேஜில் வந்து சீட்டு இருக்குது, அந்த சீட்டு ஃபில்அப் ஆகலை. அப்போ அது குவாலிஃபைங் மார்க் வந்து நீட் என்ன தெரியுமா வச்சுருக்காங்க? 0 கூட வச்சுருக்காங்க. நீ சைஃபர் மார்க் என் பரீட்சையில் பாஸ் பண்ணால் கூட நீ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா தான் இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபுல்ஃபில் ஆகும். சரி, இங்கே குவாலிட்டி எங்கேருந்து வந்துச்சு?
0 மார்க் வாங்கின ஒருத்தர் வந்து எவ்வளோ புத்திசாலியாக இருப்பார். அப்போ மாணவர்களும் இளைஞர்களும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து என்ன கேட்டிருக்கணும், நீட்டில் உள்ள ஒழுங்கீனங்கள் போகணும்னு இல்லை, நீட்டே ஒழுங்கீனம் போகணும்னு கேட்டிருக்கணும். ஒன்று. இன்னொன்று, இவங்களுடைய போராட்டம் துவங்குறது வந்து நீட்டுடைய ஒழுங்கீனம் போகணுங்கிறது மெயின் எய்மாக இருந்தது. ஆனால் போராட்டம் முடிகிற சமயத்தில் இந்த மந்திரி ராஜினாமா பண்ணுங்கிறது மெயின் எய்மாக போயிடுச்சு. ஒரு மந்திரி ராஜினாமா பண்ணார், இன்னொரு மந்திரி வந்திருக்காரு, அவரை பற்றின ரிப்போர்ட் என்ன, இவரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இந்த கவர்மெண்ட்ல வந்து இவங்க சாதிச்சாங்க? ஒன்னே ஒன்று சாதிச்சாங்க, கவர்மெண்ட்டை நாங்கள் பெண்ட் பண்ண முடியும். அது பெரிய விஷயம்தான். அப்போ எதுக்கு பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இன்னும் அடுத்து வர்றதில் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க நான் நம்புகிறேன். நான் மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து மாணவர்களுடைய போராட்டத்தை இவங்க ஹேண்டில் பண்ணதே ரொம்ப தப்பு. போலீஸ்காரங்களை வச்சு பெல்லட்லாம் வச்சு சுட்டிருக்காங்க, அடுத்து தடியடி நடத்திருக்காங்க, ஆண் காவலர்கள் பெண்களை வந்து தாக்கியிருக்காங்களாம் கம்ப்ளைண்ட் வருது. இது எல்லாத்தையும் பற்றி விசாரிக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கே அமைச்சர் வந்து ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் அவரை கட்டாயப்படுத்துறதுக்கப்புறம் இவர் சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி இப்போ வந்திருக்காரு. இன்னொன்று கேட்டிருக்காங்க, ராம் ஜென்மபூமி அந்த கோயிலில் வந்து இவ்வளோ மிஸ்அப்ரோப்ரியேஷன் நடந்திருக்குன்னு அதை பற்றி பேசுறதுக்கு அரசாங்கம் வந்து ரெடியாக இல்லை. இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறது, குற்றங்குறைகளை சொல்றதுங்கிறது ஒரு பக்கம் செய்யணும், அதுதான் ஜனநாயகத்தோட கடமை. ஆனால் எல்லாருமே வந்து ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் சொல்லிட்டு ஒரு களைப்பு வந்ததுன்னா அந்த நேரத்தில் இந்த நாட்டுக்கு பெரிய வெடிவு வர்றதுங்கிறது இளைஞர்களுடைய போராட்டத்தின் மூலமாக தான் வரும். அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை ஜனநாயக விரோதமாக அடக்குவதற்கு முயற்சி நடந்தால் அந்நேரம் எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அதை எதிர்க்கணும், பொதுமக்களும் எதிர்க்கணும். இந்த சண்டை போடுறவங்களாம் 30 வயசு கீழே உள்ளவங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு போகக்கூடாது. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் 30 வயசு கீழே உள்ளவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு இருக்கணும். அப்போ இது வெகுஜன எதிர்ப்பு இயக்கமாக மாறணும். ஆனால் அப்படி மாறுறதுக்கு எல்லாமே அடிப்படை என்னன்னா, முதல்ல மாணவர்கள் இளைஞர்கள் வந்து இது மாதிரி போராடணும்னு நினைக்கிறது. அதனால அந்த போராட்ட உணர்வு வெகுவாக வரவேற்க தகுந்தது. எதற்காக போராட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் தெளிவு இருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு. இன்னொரு நேர்காணல் இதே மாதிரி உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறத வேண்டிய. கண்டிப்பாக. நன்றி சார். வணக்கம்.